செத்த கிரியைகளுக்கு நீங்களாகிற ஒரு மனம் திரும்புதல் நமக்கு தேவை. இந்த கடைசி நாட்களில் நான் மனம் திரும்புதல் என்பதை என்னன்னு எடுத்துக்கொள்கிறேன். வேதம் மனம் திரும்புதல்னா என்னன்னு சொல்லுது அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணி பார்த்துக்கணும். நான் மனம் திரும்புதல்னா என்னதுன்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இயேசுவை கும்பிடுவதை மனம் திரும்புதல் என்று எடுக்கிறேன். ஆமே, அப்படித்தான் உலகமே எடுக்குது. இயேசுவை நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், முதல்ல நான் இயேசுவை கும்பிடலை, இப்போ யாரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இயேசுவை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் யார் மனம் திரும்பினாலுன்னு நம்ம நினைத்து கொள்கிறோம். ஆனால் பைபிள் அப்படி என்ன பண்ணலை, சொல்லலை. பைபிள் தெளிவாக சொல்லுது, மனம் திரும்புதல் என்பது உங்களுக்குள் இருக்கிற செத்த கிரியைகளை விட்டு நீங்கள் வெளியே வருவதற்கு பேர் தான் மனம் திரும்புதல். அப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. எனக்குள்ளே செத்த கிரியைகள் காணப்படுமானால் அது என்னை எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறது இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறது இல்லை. நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், பரலோக ராஜ்யத்துக்காக மனம் திரும்ப வேண்டும் என்று தான் தேவன் அழைத்தார். எதற்காக மனம் திரும்பணும்? பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்க, பரலோக ராஜ்யத்திற்காக மனம் திரும்புங்க. ஆண்டவர் அப்படித்தான் அழைத்தார். ஒரு ராஜ்யமே இருக்குது, ஒரு பெரிய கிங்டம் இருக்குது. அதனுடைய ராஜ்யத்திலிருந்து உருவாக்கப்பட்டது தான் நீங்கள் பார்க்குற இந்த உலகங்கள் எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் வர வேண்டுமானால் நீங்கள் என்ன பண்ணி ஆக வேண்டி இருக்கிறது, மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது. ஆனால் கடைசி நாட்களில் அநேகர் மனம் திரும்ப மாட்டாங்கன்னு வேதம் என்ன பண்ணுது, சொல்லுகிறது. அதனால தான் வெளிப்படுத்தல சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் என்ன பண்ணுன்றாரு, பாவம் பண்ணு, அக்கிரமம் பண்ணுறவன் அக்கிரமம் பண்ணு, அநியாயம் பண்ணுறவன் அநியாயம் பண்ணுன்னு தான் சொன்னாரே தவிர செய்யாதன்னு சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இதற்கெல்லாம் தடை விதிக்கிறாளே இல்லை, நீங்கள் செய்யலாம். ஏனென்றால் மனம் திரும்புதல் என்பது உங்களுக்குள் ஏற்பட வேண்டிய ஒரு காரியம். அப்போ எனக்குள்ள நானா ஏற்படுத்தி கொள்கிறது தான் என்னது, மனம் திரும்புதல். அப்போ மனம் திரும்புதல் என்பது அடுத்தால் சொல்லி என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அதனால தான் நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிந்தால் நாம் என்ன பண்ண மாட்டோம், நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்மளை யாரும் நிதானித்து சொல்லக்கூடாது. நானே என்ன பண்ணுகிறேன், நிதானிக்கிறேன், நானே அறிகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா, நீங்க உங்களை நிதானிக்கணும். அதுக்கு தான் இங்கே வேத புத்தகம் நமக்கு தெளிவாக என்ன பண்ணுது, சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நீங்களே உங்களை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு தான் இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? யாரையோ ஆராய்றதுக்காக இல்லை, யாரோ ஒருவருக்காக கொடுக்கப்படலை, எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது.